வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு விவசாயத்தில் எடுத்துக்கிட்டால் பயிரில் எந்த பயிராக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெற்பயிர்களில் டிஏபி உரங்களை வந்து எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த நெற்பயிரில் இருக்கிற டிஏபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மூட்டையாக வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதோடு இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை, சரியான நேரத்துக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குற அந்த டிஏபி உரம்ங்கிறதுமே கரெக்டான டயத்தில் கொடுக்குறோமா, அது வந்து அந்த ஊட்டச்சத்து கரெக்டாக வந்து பயிர்களுக்கு போதானுங்கிறது கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த பிரச்சனைக்காகவே நானோ டிஏபி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நானோ டெக்னாலஜி பற்றி பார்த்தலாம். இந்த நானோ டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பூம் ஆகிட்டு இருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மருத்துவம், ஆற்றல், மின்னணுவியல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நானோ டெக்னாலஜியை நம்ம இந்தியாவில் விவசாயத்திலையும் இப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னா, நார்மலாக இருக்கிற விவசாயத்தை விட இந்த நானோ டெக்னாலஜி மூலமாக பயன்படுத்தின உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மண்ணோட வளத்தை அதிகரிக்க முடியும், மகசூலையும் பெருக்க முடியும், அதோட அந்த விளைந்த பொருட்களோட தரத்தை அதிகப்படுத்த முடியும். இன்னைக்கு மண்ணில் நம்ம கொடுக்குற பாஸ்பரஸில் 20-25% மட்டும்தாங்க நம்ம கொடுக்கறது வந்து பயிர்களுக்கு சேருது. மீதி எல்லாமே வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது. இன்னைக்கு நார்மலாக இருக்க பாரம்பரிய டிஏபி நம்ம கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கரெக்டான நேரத்தில் அந்த பாஸ்பரஸோட தேவையை பூர்த்தி பண்ணுறதில்ல. ஸோ இதுக்காகவே வந்து குரோமோரோட இந்த நானோ டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த பாஸ்பரஸ்ங்கிறது தேவையான காலத்தில் தேவையான அளவு வந்து இந்த பயிர்களுக்கு கொடுக்கறதுனால அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த நானோ டிஏபியோட முக்கியமான நன்மைகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறிஞ்சுதல்ங்கிறது மிகச்சிறப்பானதாக இருக்குது. ஸோ அதாவது நம்ம தெளித்த 2-4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 95% அந்த உறிஞ்சுதல் நடைபெறுது. ஸோ பொதுவாக மற்ற டிஏபி நம்ம கொடுத்தோம்னா நாட்கள் அதிகமாக எடுத்துக்கும், கரையிறதுக்கு டைம் ஆகும், தண்ணி செலவுங்கிறது அதிகமாகும். இது நேராகவே அதோட இலைப்பரப்புகளில் பயிர்களோட இலைப்பரப்பில் செருகிறதுனால 95% உறிஞ்சுதல் வேகமாக பெறுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து, சிறந்த ஊட்டச்சத்து, பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை சரியான நேரத்தில் கொடுக்கும்போது நம்மளோட பயிர்கள் வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். நார்மலாக இருக்கிற வளர்ச்சியை விட நல்லாவே இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது மண் ஆரோக்கியமே மேம்படுத்துங்க. மண்ணோட ஆரோக்கியங்க. பொதுவாக இந்த நானோ டிஏபி வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருங்கிறது 25-50 கிலோ நார்மல் டிஏபிக்கு சமமானதுங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு சத்தை வந்து இந்த 1 லிட்டர்லயே கொடுக்க முடியும். ஸோ நல்லாவும் மண்ணோட ஆரோக்கியம் கொடுக்கும். இது டேரக்டாவே மண்ணில் படாதுங்க. இது நேராவே இலைகளின் மேற்பரப்பில் படுறதுனால மண்ணுக்கு வந்து பெரிய ஆபத்து கிடையாது. மண்ணோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியுங்க. அதோட இல்லாம அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்க. ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல நமக்கு வந்து மகசூலும் அதிகம் இருக்கணும், அந்த விளைந்த பொருட்களோட தரமும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தாங்க விலை நிர்ணயிக்கப்படுது. ஸோ இந்த நானோ டிஏபியை பயன்படுத்தும் போது நம்மளோட மகசூலும் அதிகரிக்க முடியும், நம்மளோட மகசூலையும் அதிகப்படுத்த முடியும். அதோட இல்லாமல் விளைந்த பொருட்களோட தரமுங்கிறது மற்ற பயன்படுத்தப்பட்ட உரங்களை விட இந்த நானோ டிஏபி மூலமாக விளைந்த பொருட்களுங்கிறது தரம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோட இல்லாமல் இது எடுத்து செல்வது ஈஸி. இப்போ பொதுவாக நீ 50 கிலோ மூட்டையை வந்து எடுத்து செல்லணும்னா நீங்கள் வண்டியோ இல்லை மற்ற வாகனங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் தான் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக வந்து தெளிச்சு முடிச்சிட முடியும். சுலபமான ஒரு முறையாக இருக்கும். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ டிஏபி எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது. ஸோ அதாவது 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து நானோ டிஏபி எடுத்துக்கணுங்க. இந்த நானோ டிஏபி 500 ml 500 ml பிரிச்சுட்டு 2 டேங்கில் வந்து நம்ம வச்சு தெளிக்க வேண்டியதாக இருக்கும். இது நார்மலாக வந்து உரம் வந்து நமக்கு மண்ணில் கொடுக்குற மாதிரி இல்லை, இது நேரடியாக இலை வழியாக தெளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதோடு இல்லாமல் இது தெளிக்கிறதுக்கான சரியான நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நடவு செஞ்சதுலேருந்து 25-30 நாட்களுக்கு, அதாவது முதல் தெளிப்புங்கிறது தெளிக்கலாம். 2ஆம் தெளிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பூக்கும் நிலைக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்களுக்கு முன்பு வந்து 2ஆம் தெளிப்பு தெளிச்சு முடிச்சோம் அப்படின்னா அதோட மகசூலையும் அதிகப்படுத்த முடியும். அந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை சரியான நேரத்தில் கொடுக்கறது மூலமா நம்ம அந்த விளைச்சலையும் அதிகப்படுத்த முடியும், அந்த விளைச்சலோட பொருட்களோட தரத்தையும் அதிகப்படுத்த முடியுங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் சேமிக்கிறது. ஸோ இந்த விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட்டமான குளிர்ந்த இடத்துல தாங்க இந்த நானோ டிஏபி நம்ம வந்து சேகரிக்கணும். அதாவது சேமிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காற்றோட்டமான குளிர்ந்த இடத்துல மட்டும்தாங்க சேமிக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் எளிதில் அணுகாத இடத்துல வந்து அவங்கள்ட்ட விலைக்கு வைக்கிற மாதிரியான இடத்துல தாங்க வைக்கணும். நீங்கள் இந்த நானோ டிஏபியை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கை உறைகள், முகக்கவசம், கண்களுக்கு தேவையான பாதுகாப்பு கண்ணாடிகள், ஸோ இந்த மாதிரியான போன்றவற்றை உபகரணம் பயன்படுத்தி இந்த நானோ டிஏபியை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்துறதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலை அல்லது மாலை வேலைகளில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நானோ டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட இந்த குரோமோர் நானோ டிஏபிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜிங்க. ஸோ மகசூல் அதிகப்படுத்தலாம், விளைச்சலுமே நல்லா இருக்கும், அதோட விளைந்த பொருட்களோட தரமும் நல்லா இருக்கும். ஸோ இந்த நானோ டிஏபி நீங்களும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அருகில் இருக்கிற உரக்கடைகளை தொடர்பு பண்ணி அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றிங்க.